கறிக்கடமணியும் ரோஹிணியும் வந்து ஷோரூமில் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது கரெக்டாக அங்கே அண்ணாமலையும் முத்துவும் வந்துடுறாங்க. அதை பார்த்தோன்னா ஐயோ அவன் என்னை பார்த்துட்டேன்னா பெரிய பிரச்சனையாயிருமே அப்படிங்கிற மாதிரி அவங்களும் பயப்படுறாங்க. டக்குன்னு அந்த கறிக்கடமணி வந்து கொண்டுட்டு வந்து இந்த ஹெல்மெட்டை தூக்கி தலையில் மாட்டிக்கிறாரு. முத்து அண்ணாமலையும் உள்ளே வந்ததுக்கப்புறமா அண்ணாமலை வந்து மனோஜ் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அவர் டீலரை பார்க்கறதுக்கு வேண்டி போயிருக்காரு மாமா அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி சொல்கிறாங்க. கறிக்கடமணி வந்து அப்படியே கொஞ்சமாக நகர்ந்து அந்த பக்கமாக போகிறாரு. அவரை பார்த்துட்டு ஹலோ கொஞ்சம் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து கூப்பிட்றாரு. அப்படியே ரோஹிணிக்கும் கறிக்கடமணிக்கும் அப்படியே அள்ளு விடுது. முத்து அப்படியே பக்கத்தில் வந்து நின்றுட்டு என்ன நீங்கள் கடைக்குள்ளேயே வந்து ஹெல்மெட் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவர் வந்து கஸ்டமர் விடுங்க அவர்கிட்ட என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி வந்து அப்படியே தடுக்கிறாங்க. இந்தாங்க உங்க போனை நீங்க மறந்துட்டு போறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து போன் எடுத்து கொடுக்குறாரு. சரின்னு சொல்லி கறிக்கடமணி வந்து போனை வாங்கிக்கிறாரு. நீங்க என்ன ஷோரூம்குள்ளேயே வண்டி ஓட்ட போறீங்க ஹெல்மெட் போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்கவும் எதுவுமே பேசாம அப்படியே போயிடுறாரு வெளியே. பாத்தியாப்பா போனை மறந்து வச்சுட்டு போறாரு. எடுத்து கொடுக்குற ஒரு நன்றி கூட சொல்லாம அவர் பாட்டுக்கு அப்படியே போறாரு. எல்லாரும் இப்பெல்லாம் இப்படிதாப்பா இருக்காங்க அப்படின்னு சொல்லி முத்து சொல்லவும் விடுறா அவருக்கு என்ன அவசரமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மள சொல்றாரு. ஆமா என்ன இவர் கடைக்குள்ளேயே ஹெல்மெட்டோட சுத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து ரோஹிணி பார்த்து கேட்கறாங்க. அதை நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணியும் வந்து கத்துறாங்க. உடனே அந்த விஷயத்தை திசை திருப்பறதுக்கு வேண்டி ரோஹிணி வந்து அங்கிள் நீங்க இங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஏன் அவர் இங்க வரக்கூடாதா? அவர் தான் இந்த கடையோட ஓனர், அவர் எப்போ வேணாலும் இங்க வருவார் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. அதை பார்த்துட்டு ரோஹிணி வந்து அப்படியே முறைச்சிட்டு நின்றுட்டு இருக்காங்க. ரோஹிணி முறைக்கிறத பார்த்தோன்னா கணக்கு வழக்கெல்லாம் பார்க்கறதுக்காக வந்திருக்காரு. எல்லாத்தையும் எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. டேய் நான் என்ன இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரா ஏன்டா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்றாரு. பா இந்த ஓடுகாலியெல்லாம் நம்ப முடியாதுப்பா, அப்பப்போ நீ அதை பாத்திரணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. உடனே ரோஹிணி வந்துட்டு அங்கிள் ஸ்டாஃப் எல்லாம் இருக்காங்க, கடையில் வச்சுட்டு மனோஜை வந்து கேவலமா பேச வேண்டாம்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி கத்துறாங்க. உடனே முத்து இருந்துட்டு ஓ அப்படின்னா வீட்டில் வச்சு கேவலமா பேசினா பரவாயில்லையா, டேய் நீ கொஞ்சம் பேசாம இரேண்டா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அண்ணாமலை தடுத்துட்டு ஏம்மா இந்த நம்ம பரசோட பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சா, அதனால ஏதாவது பொருள் ஏதாவது வாங்கி கொடுக்கலாம், அதான் மனோஜ் இருந்தால் பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் வந்தேன், என்ன பொருள் எல்லாம் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு போகலாம் தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்லவும் அதுக்கு எதுக்கு அங்கிள் நீங்கள் இங்கே வரைக்கும் வரணும், நீங்கள் சொல்லியிருந்தா நான் வீட்டுக்கே வந்து எல்லா லிஸ்ட் எல்லாமே அனுப்பிச்சிருப்பேன்ல அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி சொல்கிறாங்க. ஏன் அப்பா இங்கெல்லாம் வரக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு. டேய் கொஞ்சம் சும்மா இருடா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து இல்லைம்மா அதான் பார்த்துட்டு போகலாம் தான், ஏன்னா மாப்பிள்ளையோட மாமாவும் வந்து ஏதோ பொருளெல்லாம் வாங்கணும் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருந்தாராமா, இருந்தாலும் நம்ம கடமைக்கு நம்ம ஏதாவது செய்யணும்ல, அதான் அந்த கிச்சன் பொருளெல்லாம் எங்கே இருக்குது அதையாவது கொஞ்சம் ஏதாவது வாங்கலான்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாரு. வாங்க அங்கிள் நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி கூட்டிகிட்டு போகிறாங்க. நடந்து போகவே பார்லரம்மா அப்பா கிட்ட நீங்கள் பணம் எல்லாம் கேட்கக்கூடாது, கொடுக்க வேண்டிய பணத்துலேருந்து கழிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. முத்து சொல்கிறதே வந்து முறைச்சு நின்று ரோஹிணி பார்த்துட்டு இருக்காங்க. உடனே அண்ணாமலை வந்துட்டு ஏன்டா நீ வேற இங்கே பாருமா ரோஹிணி நான் வந்து விலை கொடுத்து தான் வாங்க போகிறேன், நீ நல்ல பொருளாக காட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரி வாங்க அங்கிள் நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே அண்ணாமலை வந்துட்டு ஏன்டா உனக்கு சவாரிக்கெல்லாம் போக நேரமாகலையா கிளம்பலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லைப்பா நான் உன்னை வீட்டில் விட்டு போட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. இங்கே பாருடா சவாரிக்கெல்லாம் நேரங்காலத்தோட போகிறதா இருந்தால் போயிட்டு வந்துரு, நான் வந்து ஆட்டோவில் போய்க்கிற வீட்டுக்கு நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாரு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்லரம்மா அப்பாவுக்கு நல்ல பொருளாக காட்டு, அதே மாதிரி அப்பாவும் மறக்காமல் வந்து ஆட்டோ ஏற்றி விட்டுரு. உடனே ரோஹிணியும் எனக்கு தெரியும் நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்பா நான் கிளம்புறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்து கிளம்பிடுறாரு. அங்கிள் நீங்கள் வாங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி வந்து அண்ணாமலையை உள்ள கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மசியில் காமிக்கிறாங்க. மனோஜ் வந்து ஏதோ மாத்திரை வாங்கிட்டு நின்றுட்டு இருக்காரு. மாத்திரை வாங்கிட்டு அவர் கடையை விட்டு வெளியே வராரு. ரோட்டுக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபோன் பேசிக்கிட்டே வந்து இந்த மனோஜ் கிட்ட இருந்து 30 லட்சத்தை ஏமாத்தின கதிர் வந்து அப்படியே பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. மறுபடியும் யார்கிட்டயோ ஆட்டை போடுறதுக்காக அந்த வீட்டை பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்துகிட்டு இருக்காரு. அந்த கதிரை வந்து மனோஜ் பார்த்துறாரு. இந்த ராஸ்கலா அப்படின்னு சொல்லிட்டு டேய் கதிரை நில்லுடா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. இந்த பக்கம் இருந்து திரும்பி பார்த்து மனோஜை பார்த்தோன்னா ஐயோ இவனா டேய் வண்டி எடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக கார் ஏறாரு. அந்த கதிர் போகிற காருக்கு பின்னாலே வந்து நில்லுடான்னு சொல்லிட்டு கத்திட்டே மனோஜ் வந்து ஓடிட்டு இருக்காரு. கதிர் வந்து காரில் உட்காந்துட்டு திரும்பி பார்த்துட்டு டே வண்டி ஸ்பீடாக ஓட்டுடா அப்படின்னு சொல்லிட்டு கார் பாட்டுக்கு போயிட்டே இருக்குது. மனோஜ் வந்து தாறுமாற ரோட்டில் ஓடிக்கிட்டே இருக்காரு. ரோட்டில் வர போகிற 4-5 பேர் மேலே எல்லாம் வந்து மனோஜ் இடிச்சுக்கிட்டே ஓடுறாரு. அவங்களும் வந்து இவரை துரத்திக்கிட்டே வந்துகிட்டு இருக்காங்க. அப்போ காரில் போயிட்டு இருந்த கதிரோட வண்டி வந்து திடீர்னு ரிப்பேர் ஆயிருது. ஏன் வண்டி நிறுத்திட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்துறாரு. சார் ஏதோ ஸ்ட்ரக் ஆயிடுச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் சொல்லவும் அவன் பின்னால் துரத்திட்டு வந்துட்டு இருக்கான், சீக்கிரம் ஏதாவது பண்ணியா அப்படின்னு சொல்லி கத்துறாரு. கார் பக்கத்துலேயே வந்து மனோஜ் வந்துடுறாரு. உடனே கார் ஸ்டார்ட் ஆயிருது. காரை எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. ரோட்டில் வரவங்க போகிறவங்க மேலையெல்லாம் இடிச்சு அவங்கள எல்லாம் தள்ளி விட்டுட்டே ஓடிக்கிட்டு இருக்காரு. ஒரு இடத்துல டேர்னிங்கில் வந்து டிராஃபிக் போலீஸ் நின்றுட்டு இருக்காரு. அவங்கள தாண்டி கார் போயிட்டு இருக்குது. அதை பார்த்த உடனே மனோஜ் வந்து கீழே கிடக்கிற கல்ல ஒன்று எடுத்து அந்த காரை நோக்கி வீசுறாரு. அது அப்படியே டிராஃபிக் போலீஸோட மண்டையில் போய் விழுகுது. அவர் யார் அது அப்படின்னு சொல்லிட்டு இவர் அடிக்கிறதுக்கு வராரு. எல்லாருமே சேர்ந்து ரோட்டில் அவரை துரத்திட்டே வந்துட்டு இருக்காங்க. அந்த காரை துரத்திட்டு அப்படியே ஒரு டேர்னிங்கில் ஓட அப்படியே வந்து ஒரு மினி டோர் வந்து அப்படியே மனோஜ் மேலே வந்து மோதிருது. அந்த வண்டியோட முன்கண்ணாடியே உடஞ்சு அதில் இருக்கிற ஒரு பீஸ் வந்து மனோஜோட கண்ணில் குத்திட்டு மனோஜ் அப்படியே தெரிச்சு கீழே போய் விழுந்துடுறாரு. மனோஜ் கண்ணாடி கூட அந்த வண்டிக்குள்ளேயே விழுந்துருது. ரோட்டில் துரத்திட்டு வந்தவங்க டிராஃபிக் போலீஸ் எல்லாருமே வந்து எப்படியெல்லாம் நம்மளை இடிச்சிட்டு ஓடி வந்தா என்ன இப்படி ஆகி போச்சு, இப்படி அடிப்பட்டு கீழே விழுந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த கதரை பார்த்தோன்னா அவன் தப்பிச்சு போற கார் நம்பரை பார்த்து ஏதாவது பண்ணாம கேனத்தனமா துரத்திட்டு போய் மனோஜ் இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகி கீழே விழுந்து கிடக்குறாரு. இதை வச்சுட்டு நீ என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.